Flap retracted prematurely. Yes, இதுதான் வந்த ரீசன்ட் நியூஸ். யூஎஸ் ஏவியேஷன் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பர்ட்டான ஸ்டீவ் இப்போ ரீசண்டாக இந்த கிராஷ்க்கு எது மெயின் ரீசனாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஃப்ளாப் ரிட்ராக்டட் ப்ரீமெச்சூர்லி. அதாவது ஏர்க்ராஃப்ட் வந்து மேலே போகணுமா இல்லை கீழே வரணுமா சொல்லிட்டு பவர் ப்ரொடியூஸ் ஆகிற திங்ஸ் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த ஃப்ளாப்பை வந்து முன்னாடியே அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு எடுத்து வந்துட்டாங்க, அதாவது நார்மல் பொசிஷன். ஸோ அதனால் பிளெயினால் வேகமாக போக முடியல. அதே மாதிரி அந்த லேண்டிங் கியர்ஸ் வந்து எடுக்காமல் இருந்தால ஸோ அது ஒரு வெயிட் ஆகிருக்கும். ஸோ பிளெயினோடைய வெயிட்டும் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும், வேகமாக போகாமல் இருந்தால, த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருந்தால. அதனால தான் இந்த ஏர் கிராஷ்க்கு மெயினான ரீசனாக இருக்குன்னு ஒரு கெஸ் வச்சுருக்காரு. பட் இன்னும் வந்து பிளாக் பாக்ஸோடைய டீட்டெயில்ஸ் ப்ரிலிமினரி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அது வரல. ஸோ அது வந்தால் தான் ஒரிஜினல் ரீசன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன எல்லா தியரிஸும் உங்களுக்கு தெரியும்னா அவருடைய யூடியூப் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் ஸ்டே டியூன்ட். See you on next video. Bye.